நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் வந்து டிசைர் காருடைய ஹிமாலய சாதனையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆட்டோமொபைல் துறையில் வந்து ஜென்ரேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு கார் வந்து தொடர்ந்து வந்து நல்லா விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து அதே காரில் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து மாருதி சுசுகி ஷிஃப்ட் டிசைர் இந்த காருடைய முதல் ஜென்ரேஷன் வந்து 2008 2012 வரைக்கும் விற்பனையாச்சு. ரெண்டாவது ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2012 2017 வரைக்கும் விற்பனையாச்சு. 2017 வந்து மூணாவது ஜென்ரேஷன் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. மூணாவது ஜென்ரேஷனில் வந்து ஷிஃப்ட் டிசைர் அப்படிங்கிறதுல வந்து ஷிஃப்ட் எடுத்துகிட்டு டிசையர் அப்படின்னு வந்து பேர் வச்சாங்க. அந்த மூணாவது ஜென்ரேஷன் கார் பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தப்பட்டு 17 மாதத்தில் வந்து 3 லட்சம் கார்கள் வந்து விற்பனையாக இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பல மாதங்கள் வந்து அதிகமாக வந்து விற்பனையாகக்கூடிய கார்கள் வரிசையில் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செடான் டைப் ஆஃப் காரும் வந்து முதலிடம் பிடிச்சது கிடையாது. K10, ஆல்டோ இந்த மாதிரி கார்கள், ஹேஷ்பேக் கார்கள் மட்டும்தான் அதிகமாக வந்து முதலிடம் பிடிக்கும். ஒரு மாதத்தில் வந்து அதிக விற்பனையான கார்கள் வரிசையில் பார்க்கும்போது முதலிடம் பிடிச்ச முதல் செடான் டைப் ஆஃப் கார் எது அப்படின்னா அது வந்து டிசைர் கார் தான். அதேமாதிரி வந்து ஷார்ட் பீரியடில் வந்து 3 லட்சம் விற்பனையான காரும் வந்து டிசைர் கார் தான். இது பற்றி வந்து மாருதி நிறுவனம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆவரேஜாக வந்து 18,000 கார்கள் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து விற்பனை பண்ணியிருக்கோம். அதோட மட்டும் இல்லாமல் வந்து ஒரு 75% கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து முடிவு பண்ணிடுறாங்க. அவங்க வந்து ஷோரூம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை, வீட்டிலே வந்து டிசைர் தான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்து வாங்குறாங்க அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 25% கஸ்டமர்ஸ் வந்து டாப் வேரியண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. டாப் வேரியண்ட் அப்படின்னா அதில் வந்து டச் ஸ்க்ரீன் வசதி இருக்கும், ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்கும், அப்புறம் வந்து ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி இருக்கும், ABS, CBD, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இருக்கும், சென்சாரும் இருக்கும், ஐசோஃபிக்ஸ் சைல்டு சேஃப்டி ஆங்கர் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில வசதிகளை வந்து டாப் வேரியண்ட்டில் வந்து கொடுப்பாங்க. அதேமாதிரி வந்து டிசைர் காரில் வந்து பெட்ரோலும் இருக்குது, டீசலும் இருக்குது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது, மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது. 20% கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் காரை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாருதி நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விற்பனையில் இந்த கார் வந்து அதிகம் விற்பனை ஆகிட்டே இருக்குது. இந்த வீடியோவை பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.